இனிமேலாம் அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு கோட் தெரியணும்னு அவசியமே கிடையாது. ப்ராம்ப்ட் எப்படி போகணும்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், உங்களால் ஈஸியாக வந்து அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு நீ வெப் டெவலப்லாம் என்ன ஆக போகிறாங்கன்னே தெரியல. ஏஐ வந்து பயங்கரமா பூம் ஆகிட்டு இருக்கு. இந்த 2025ல ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து இந்த ஏஐ பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அண்ட் அடுத்த 3ல இருந்து 5 வருஷத்துல ஏஐ வந்து பயங்கரமா க்ரோ ஆயிருக்குன்னு சொல்றாங்க. சோ அதனால நீங்க ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, இல்ல வேற ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இந்த ஏஐ கூட அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களோட கெரியர் வந்து ஈஸியா மாத்திக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் இது யாருக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ, எனக்கு ஃபியூச்சர்ல இந்த வீடியோ பாக்குறப்ப எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சொல்லி இந்த வீடியோ பண்ண போறேன். சோ இந்த வீடியோ பாத்தீங்கன்னா சிம்பிள் ஏஐ யூஸ் பண்ணி ஒரு சிம்பிள் வெப் அப்ளிகேஷன் வந்து நான் பண்ண போறேன். சோ அது என்ன அப்ளிகேஷனா, சிம்பிளா எல்லாருமே யூஸ் பண்ற மாதிரி இஎம்ஐ கால்குலேட்டர் வந்து நம்மளே கிரியேட் பண்ணலாம்னு சொல்லி நினைச்சேன். சோ அந்த இஎம்ஐ கால்குலேட்டர் கிரியேட் பண்றதுக்கு ChatGPT வந்து நான் யூஸ் பண்ணேன். சோ இத நான் எப்படி பண்ணேன்னு சொல்லி பார்க்கலாம். சோ சிம்பிளா வந்து ChatGPT ல ஒரு கோட் ஒன்னு கேட்டேன். சோ என்ன அப்படி கேட்டேன் அப்படினா, கிரியேட் a web application is about EMI calculator. The user will come and enter their loan details like loan amount, interest rate, loan tenure. According their input, do some EMI calculation like monthly EMI, total interest and total payable. And this website should be in a modern style theme. போட்டு விடுவான். And finally give me the HTML file, include CSS and JavaScript. ஸோ சிம்பிளாக வந்து ChatGPTல இப்படி ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துட்டேன். இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக ChatGPTயே வந்து எனக்காக ஒரு கோடு கிரியேட் பண்ணும். பாருங்கள் எப்படி கிரியேட் பண்ணுதுன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா ChatGPTயே வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கோடு வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குது. ஸோ இது எல்லாமே பக்காவாக டைப் பண்ணி கொடுத்துரும், அதுவே வந்து கொடுத்துரும். ஸோ HTML கோடு கொடுத்துரும், CSS கொடுக்குறோம், முக்கியமாக JavaScripட்டும் அந்த கால்குலேஷன் எல்லாமே வந்து JavaScriptல பண்ணதுனால அந்த கோடையுமே வந்து நமக்கு சேர்த்து கொடுத்துரும். ஸோ நீங்கள் சும்மா சிம்பிளாக இந்த மாதிரி ப்ராம்ப்ட் மட்டும் போட்டாலே போதும், உங்களுக்கு பக்காவான கோடு வந்துடும். ஸோ பாருங்கள், நமக்கு வந்து கோடு கொடுத்துறாங்க. இப்போ இந்த கோடு வந்து நமக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்றத வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது. என்ன அப்படின்னா, HTML கோட் செஃப்னு போட்டிங்கன்னா ஒரு வெப்சைட் வரும். இந்த வெப்சைட்டில் போய் நம்ம என்ன ஒரு HTML இருந்தாலும் அதை வந்து நம்ம வந்து டைப் பண்ணி நம்ம வந்து அங்கேயே வந்து ரன் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ChatGPT கொடுத்த இந்த கோடை வந்து கம்ப்ளீட்டாக காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இந்த HTML இருக்கா இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணுறோம். சிம்பிள் அப்ளிகேஷன் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போமா, பக்காவாக வந்துருச்சு. ஸோ பாருங்களேன், இப்போ வந்து நான் ஒரு லோன் அமௌண்ட் டைப் பண்ண போகிறேன். ஸோ எக்ஸாம்பிள் ஒரு 7 லட்ச ரூபா லோன் போடுறேன். ஸோ ஒரு 8% வட்டிக்கு நான் போடுறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு டென்யூர் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். போட்டு இப்போ கால்குலேட் கொடுக்குறேன். அவ்வளோதான். மந்த்லி இஎம்ஐ, டோட்டல் இன்ட்ரெஸ்ட், டோட்டல் பேயபிள், ஸோ டோட்டல் பேமெண்ட் எல்லாமே வந்து பக்காவாக கிரியேட் பண்ணி கொடுத்துச்சு. ஸோ இது வந்து இப்போ கரெக்டாக இருக்கான்னு சொல்லி நம்ம ஒரு செக் பண்ணிடுவோம். ஸோ இதுக்கு நான் வந்து ரெகுலராக இருக்கிற ஒரு இஎம்ஐ கால்குலேட்டர் டைப் பண்ணுறேன். க்ரோ இஎம்ஐ கால்குலேட்டர் ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த கால்குலேட்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ பாருங்கள், இதே மாதிரி நம்ம அங்கேயே டைப் பண்ணுவோம். 7 லட்சம், 8%, டென்யூர் எவ்வளவு, 5. ஸோ பாருங்கள், மந்த்லி இஎம்ஐ 14,193, 14,193. டோட்டல் இன்ட்ரெஸ்ட் 1,51,609, 1,51,608.56, 8,51,609, 8,51,608. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 டெசிமல் வந்து தள்ளி இருக்கு. ஸோ இதையுமே வந்து நம்ம அந்த ChatGPTல வந்து கரெக்ட் பண்ணலாம். என்னன்னு பாருங்களேன், மேக் இட் நம்பர் ஆஸ் ஃபுல் நம்பர், as round, don't make it dot decimal number. போட்டு விடுவோம். அது வந்து ஸோ ஏஐயோட பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம என்ன போட்டாலும் வந்து அது ஈஸியாக புரிஞ்சுக்கும். ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன பார்த்தேன் அப்படின்னா, ஸோ இந்த கால்குலேட்டர் மாதிரி இங்கேயும் ஒரு ஸ்லைடர் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தேன். ஸோ அதையுமே வந்து இங்கே போட்டு பார்ப்போம், என்ன சொல்கிறேன்னு பார்ப்போமா. கிவ் மீ ஸ்லைடர் ஃபார் த இன்புட் ஃபார் அட்ஜஸ்டிங் நம்பர்ஸ். இதெல்லாம் யூஸ் ஆகாது, பட் நம்ம சும்மா போட்டு பார்ப்போம் எப்படி ChatGPT கொடுக்குதுன்னு. அண்ட் ஃபைனலி give me the HTML code.
போட்டு விடுவோம். என்ன நமக்கு ChatGPT கொடுக்குறான்னு சொல்லி பார்ப்போம். ஸோ பாருங்களேன், அவங்களே வந்து சொல்லிடுறேன் என்ன சேஞ்சஸ்லாம் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு. நம்பர்ஸ் ஆர் ரவுண்டர், நோ டெசிமல் பிளேசஸ். ஸோ வந்து டாட்டுக்கு அப்புறம் இருந்து அதெல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக மாற்றிடுறேன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் வந்து இன்புட் வித் ஸ்லைடர்ஸ் அந்த நம்பர் அட்ஜஸ்ட் பண்ணுற ஸ்லைடர்ஸ் வந்து மாற்றிடுறான். எந்த மாதிரி வந்திருக்கு அப்படி சொல்லி அங்கே போய் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இதாங்க ஒரு பெரிய அட்வான்டேஜ். என்னன்னா அப்படியே பக்காவாக வந்து போட்டு கொடுத்துரும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து எந்த ஒரு கோடுமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே இல்லை. ஸோ பாருங்கள், கம்ப்ளீட்டாக வந்து ChatGPT கோட் கொடுத்துச்சு. இப்போ வந்து இதை நான் காப்பி பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். அதே வெப்சைட் codechef.comல போய் நான் ரன் பண்ணுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ ரன் கொடுக்குறேன். அவ்வளோதான், வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி வந்துச்சு பாருங்களேன். இப்போ நம்ம இதில் அட்ஜஸ்ட் பண்ணால் மட்டுமே போதும். 7 லட்சம், 8% இன்ட்ரெஸ்ட், 5 வருஷம் டென்யூர். பாருங்களேன், கால்குலேட் பண்ணுறேன், வந்துருச்சு. பக்கவாக நமக்கு வந்து நம்பரும் வந்து ரவுண்ட் அப் பண்ணி கொடுத்துருச்சு. அந்த டெசிமல் எல்லாமே வந்து கொடுத்துருச்சு. ஸோ இப்போ வந்து இது வந்து அப்படியே நான் வந்து காப்பி பண்ணி என்னோட சர்வரில் வந்து ஹோஸ்ட் பண்ணால் மட்டும் போதும். ஸோ நான் ஒரு ஹோஸ்டிங்கில் வந்து ஒரு டொமைன் வச்சுருக்கிறேன். ஸோ இது வந்து சும்மா கால்குலேட்டர்னு சொல்லி டைப் பண்ணிக்கிறேன். கால்குலேட்டர் டெஸ்ட்டுன்னு சொல்லி டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நியூ ஃபைல் என்னென்னா index.html கிரியேட் பண்ணிவிட்டு இப்போ அந்த கோடை வந்து அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இந்த index.html பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து போஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம லிங்கை போட்டு பார்ப்போம் ஒர்க் ஆகுதா இல்லையானு. kodiswaran.io இதான் வந்து என்னோட வெப்சைட் டொமைன் நேமு. ஸோ இதில் என்ன போட்டோம், டெஸ்ட்டு, என்டர், வந்துச்சு. பார்த்தீங்களா, சிம்பிளாக கோட் யூஸ் பண்ணது எல்லாமே அப்படி பக்காவாக இங்கே வந்துச்சு. பார்த்தீங்களா, ஸோ இங்கே ஸ்லைடர் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாம் கால்குலேட் பண்ணால் நமக்கு வந்து ஈஸியாக வந்து கால்குலேட்டர் கிரியேட் ஆகிடும். ஸோ அவ்வளோதான். இது மாதிரி தான். இதுக்கு முன்னாடிலாம் வந்து ஒரு கால்குலேட்டர் கிரியேட் பண்ணணும்னா எனக்கு தெரிஞ்சு பயங்கரமாக கோடெல்லாம் போட்டுக்கிட்டு இருப்போம். பட் இனிமேல் வந்து இந்த ஏஐ யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக பண்ணிக்க முடியும். நீங்கள் ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ChatGPTல சிம்பிளாக இந்த மாதிரி ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண பாருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க. ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.